ஹலோங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். அதாவது என்னென்னா, ஒரு தாத்தா ரிலேஷன் தான். அதனால் போயே ஆக வேண்டிய சூழ்நிலை. நான் கூட சரி வீடியோலாம் எங்கே எதிர்பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ப்ரோ வீடியோ போடுங்கன்னே ஒரு 4-5 கமெண்ட் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இனிமேல் தான் நான் ஓட்ட போகிறேன். ஸோ ஓட்டிட்டு அதுக்கடுத்து நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ என்னென்னா, என் தம்பி ஆக்சுவலி ஓட்டிகிட்ருக்கான். அதனால் எனக்கு அப்படியே ட்ரைனிங் கொடுத்துட்டு ஸோ இப்போ ஓட்டிகிட்ருக்கிறது என் தம்பி தான். பின்னாடி நான் உட்காந்து அப்படியே கைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஓலா மட்டும் ஆக்டிவேட்டாக இருக்குது. ஸோ அதான் அன்றைக்கி கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் புக் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா பஸ்ஸில் ஏறிட்டே சீட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம சீட்டு ரொம்ப சின்னது. கொஞ்சம் கஷ்டப்படுத்து வரணும் போல இருக்கேன். சிசிடிவி விண்டோ ஒன்றுமே இல்லை. எமர்ஜென்சி கேட் பண்ணுறது. ஸோ அன்றைக்கி பஸ் டிக்கெட் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட சீட்டரே 700-800 அப்படி போட்டிருந்தாங்க. சரி ஓகே ஸ்லீப்பர் பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா வால்வோ பஸ் சீட்டு வெறும் 900க்கு போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். அது என்னென்னா, அதுக்கு முன்னாடி சீட் புக் பண்ணிங்கன்னா 1500 இது வெறும் 900 தான். எப்போவுமே வால்வோ பஸ் நல்லாயிருக்கும் இல்லையா? இன்ஜின் பின்னாடி இருக்கும், ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும், சொல்ல தேவையில்லை. சஸ்பென்ஷன் ஸ்மூத்னஸ் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ சீட்டுமே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லி புக் பண்ணி ஏறி போன பிறகு தான் தெரியுது, அந்த கடைசி சீட்டு எனக்கு நாங்கள் முந்தின நாள் காரில் படுத்துருந்தேன். அதே ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. அதாவது காலை கம்ப்ளீட்டாக நீட்ட முடியல. எனக்கு ஒரு 3/4 கால் வரைக்கும் தான் இடம் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஏன்னா கார்னர் வேறு பார்த்தீங்களா? ஸோ அப்படின்னா அந்த இடத்த அப்படியே வளைச்சி விட்டுருந்தாங்க. கால் வைக்க முடியல, பேக் வைக்க முடியல. சரின்னு சொல்லி பக்கத்து சீட்டில் படுத்திருந்தா கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தன் ப்ரோ கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சரி சைடில் வியூ பார்க்கலான்னு பார்த்தா விண்டோ இல்லை. அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த சீட்டுக்கு 900 வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு அதுக்கடுத்து தான் புரிஞ்சுது. சரி ஓகே இப்படி தான் போகணும்னு சொல்லி அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இன்ஜின் சும்மா கவர்மெண்ட் பஸ்ஸு பரவாயில்ல. அது என்னென்னா இன்ஜின் ஃபுல்லாகவே பின்னாடி இருக்கிறதுனால அந்த இன்ஜின் வைப்ரேஷன் சவுண்டு விடிய சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கு மேலே என்னால் அந்த வீடியோவில் எடுக்க முடியல. அதுக்கடுத்து காலையில் டிரைவர் இறக்கி விட்ட பிறகு கயத்தார் அந்த டோலில் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அங்கே எதுவும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குமான்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் கேட்டாங்க. ஆமாம் அந்த ஒரு ஹோட்டல் சொன்னேன். ஸோ அங்கே இருக்குன்னு சொன்னோன்னே இறங்கிட்டு அவரும் என்னை பார்த்துட்டு ரேட்டிங் ஃபுல்லாக போட்டுருங்கண்ணே அப்படின்ட்டு போனார். சரி ஓகே என்ன போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அதோடு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். இதுதான் இந்த பஸ்ஸு. வழக்கமாக இந்த நேரம் எங்கள் ஊரில் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 1/2 மணி நேரம் இருந்து நடந்து போய் அதுக்கடுத்து வேறு ஒரு பஸ்ஸில் போவேன். பட் மழை சரியான மழை, சரி வழி இல்லாமல் ஆட்டோ போயிட்டேன். இது என்னோடய வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ மழை பெஞ்ச பிறகு அந்த அப்படியே க்ரீனரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோ சும்மா ஜஸ்ட்டு எடுக்கணும்னு தோணுச்சு, எடுத்து வச்சேன். அதை அப்படியே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில், அதாவது கண் முழிச்ச உடனே இந்த வியூ தான் எனக்கு இருக்கும். அதுக்கடுத்து அந்த ஒருத்தர் இறந்துருக்காரு. அந்த வீட்டில் போய் என்னங்க வீடியோ எடுக்க முடியும்? ஸோ அதனால் என்ன சொல்கிறது, அந்த பட்டாசு வெடித்தாங்க. ஸோ அதை மட்டும் ஒரு 5 செகண்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது எனக்கு அது சரியாக படலை. எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, மனித வாழ்க்கை இவ்வளோதான். என்னத்தான் அனுபவிச்சு கடைசியில் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. நிறைய இந்த துக்க வீட்டுக்கு போகும்போது தான் வாழ்க்கையோட நிறைய விஷயங்கள் புரியுது. இன்னொன்று ஹாஸ்பிட்டலில் இந்த எமர்ஜென்சி வார்டு, இந்த 2 இடத்துக்கு போனாலே நமக்கு வாழ்க்கை கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். அதை தாண்டி ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும்போது ரொம்ப கொடூரமாக இறந்து கிடப்பாங்க பாருங்கள். அவங்களையும் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் பாதி தவறுகள் பண்ணவே மாட்டோம். கம்ப்ளீட்டாக வாழ்க்கையே புரிஞ்சிடும். ஸோ அந்த டெத்து அவங்கள நல்லா ஆண்டவன் விஷயம் இறந்து போனார். 95 வயசுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு பைக்லேயே கிளம்பிட்டேன். வரும்போது நல்ல மழை, பட் இருந்தாலும் அப்படியே கிளம்பிட்டேன். எத்தனையோ வண்டியில் ட்ராவல் பண்ணாலும் இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அது பைக்கர்ஸ்க்கு மட்டுமே தெரியும். நான் பைக்கர் கிடையாது, பட் இதெல்லாம் அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ கோயில்பட்டியிலேருந்து நான் கிளம்பியிருக்கேன். சென்னைக்கு பைக்கில் போய்கிட்டு இருக்கேன். மணி 6:13. இப்போ தான் சாத்தூரை கிராஸ் பண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கேன். திருச்சி கிட்ட வந்துட்டு இருக்காங்க.
தாங்க இங்கே பெட்ரோல் போட்டேன், ஒரு 6 லிட்டர் மட்டும் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த சிஎன்ஜி பங்க் ஒன்று பார்த்தேன். எல்லாருமே இந்த சிஎன்ஜி ரிலேட்டட் ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்கும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய இடத்துல சிஎன்ஜி வந்து இப்போ தான் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்குது. மெயினாக டோரண்ட் ஃபார்மா, டோரண்ட் பவர், அந்த டோரண்ட் இருக்குல்ல அந்த குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோமா? திருச்சிக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. செம டயர்டாகுது, ஒரே இதில் வந்துட்டேன். குளிருது, மழை வேறு அங்கங்கே பெய்யுது. கோட்டை மாட்டிட்டு போக வேண்டியதான். மணி 11:25ங்க. நம்ம இப்போ விழுப்புரத்தில் இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் தான் நம்ம வீட்டுக்கு. ஸோ இப்போ தான் பெட்ரோல் ஃபில் பண்ணேன். அப்படியே போகலாம். நிப்பாட்டாமல் வந்துட்டுருக்கேங்க, கண்டினியூஸாக வந்துட்டுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் மட்டும் சாப்பிட நிப்பாட்டேன். 20 நிமிஷம் இல்லை, 1/4 மணி நேரம் தான். அப்படியே வந்துட்டேன். போவோம். இன்னும் வெறும் 95 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. 1:53க்கு போயிடலாம் வீட்டுக்கு. எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோன்னா அது வரைக்கும் 505 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். மணி 12:15 போகலாம். அப்பாடா, ஒரு வழியாக சென்னை வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 24 கிலோமீட்டர். எனக்கு வழக்கமாக சென்னையிலேருந்து எங்கள் ஊருக்கு போனால் தாங்க அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். எப்பாடா ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சென்னைக்கு வரும்போது ஃபஸ்ட் டைம் எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. காரணம் வந்து நீங்கள் தான். ஏன்னா நிறைய பேர் நமக்கு இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த ஒரு ஃபீலே தனி. ரொம்ப ஹாப்பி. அதனால் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அங்கே ரெட் சிக்னல் இருக்குது, ஆனால் நைட் நேரம் ஒரு வண்டி நிற்காது. எப்படியோ கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி 1:25, 604 கிலோமீட்டர். நம்ம சிட்கோ வந்தாச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே அடுத்தடுத்த வேலைகளை கன்டினியூ பண்ணலாம். செம டயர்டு, போய் தூங்கணும். குட் நைட்.